முழுக்க முழுக்க காவல்துறையினரும் அரசும் அவங்களோட பொறுப்புகளை எங்கள் மீது திணிக்க பார்க்கிறார்கள். இந்த எஸ்ஓபியே தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராகத்தான் உருவாக்கப்பட்டது. வேற எந்த கட்சி அந்த ஒரு முக்கியமான கிளாஸ் ரிகக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்ற அந்த விதியே தமிழக வெற்றி கழகத்திற்காக மட்டும்தான் அந்த சேர்க்கப்பட்டது. அதுதான் உண்மை. இதுவரை நாங்க சேலம் கூட்டத்திற்காக அனுமதி கொடுக்கப்பட்டது. இதுவரை அந்த அனுமதி கிடைக்கல. மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதற்கான உரிமை முடிவு மக்கள் எடுப்பாரு. எங்கள் தலைவர் அவர்கள் மக்களை சந்திப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அதற்கான மாற்று ஏற்பாடுகள் நாங்கள் அதுக்கும் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது நடக்கிறப்ப தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் திரும்பவும் சொல்றேன். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது எங்கள் கொள்கை முடிவு. அரசியல் கட்சி சில கட்சிகள் கூட்டணி வரணும், கூட்டணி வந்தாதான் நாங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்லை. அது ஒரு கொள்கை முடிவு. அதனாலதான் முதல் மாநாட்டிலே அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்பொழுது எந்த கட்சியும் கூட்டணி வரும் அப்படின்னு எதிர்பார்த்தெல்லாம் பண்ணல. இது எங்கள் கொள்கை முடிவு. நன்றி. நியாயமான நல்ல வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்.